வானங்கள் மண்மேல் பொழியும் என் வார்த்தையும் பொழியும், பனித்துளி புல் மேல் இறங்கும் என் வசனமும் இறங்கும். பனித்துளிகள் ஜூன் 23, 2025. கொடுக்கப்பட்ட தலைப்பு ஸ்காலர் கற்கள். கொடுக்கப்பட்ட வசனம் யோசுவா 4:6-7. நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும்போது, நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றார். கல்வியில் சிறந்து விளங்குபவர்களை ஸ்காலர் என்று ஆங்கிலத்தில் அழைப்பர். சீன தேசத்தில் ஒரு வகை கற்களை ஸ்காலர்கள் என்று அழைக்கிறார்கள். இக்கற்கள் பார்வைக்கு மிக மிக அழகானவை. அதன் வடிவம், மினுமினுப்பு, மேற்பரப்பு ஆகிய யாவுமே அழகானவை. சில கற்கள் மிருகங்கள் போன்றும் சில மலைத்தொடர்கள் போன்றும் பலவித வடிவங்களில் இயற்கையாகவே காணப்படுகின்றன. அவற்றை செதுக்கினால் அவற்றின் அழகு மெருகேறுகின்றது. இவற்றின் உபயோகம்தான் என்ன? சீனாவில் மாத்திரமல்ல, உலகில் பல நாடுகளிலும் சில நூற்றாண்டுகளாக அலங்கார பொருளாக விற்கப்படுகின்றன. சில இடங்கள்ல காட்சி பொருளாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்காலர் கற்கள் ஒரு அங்குல உயரத்திலிருந்து 5 அடி உயரம் வரைக்கும் கிடைக்கின்றது. சில கற்கள் தட்டினால் இசையுடன் கூடிய மணியோசை போன்ற சத்தம் பிறக்குமா. இவற்றின் விலை அதிகம். இவை கருப்பு அல்லது சாம்பல் நிறத்துல உள்ளது. இது போன்ற கற்களை சுற்றிலும் வைத்து பாடம் கற்கிறவர்கள் இந்த கல் கல்வி மேதையாக்குகிறது என்று நம்பினாங்க. எனவே இக்கற்களுக்கு ஸ்காலர் கற்கள் என்று பெயர் சூட்டினார்கள். பழங்கால அரண்மனையில சித்திரம் தீர்த்த கற்களை அதிகமாக இடம்பெற்றன. நம்முடைய பெண்கள் சமுதாயத்தில் இந்த ஸ்தானத்தை பெறுவர் என்று தாவீது எழுதுகிறார். எப்பொழுது எழுதினார்? மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்பியும். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையிலே ஓங்கி வளரும் விருட்சக்கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். சங்கீதம் 144 11 12. இந்த உலகத்தின் அசுத்தத்தால் கரைப்படாமல் நாமும் கிறிஸ்துவுக்காக வாழ்வோம். அப்பொழுது நாமும் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளைக்கற்களாக விளங்குவோம். அநேகர் தங்கள் இளம் பருவத்துல கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். வாலிப காலத்துல எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும். பிறகு முடியாத காலத்துல நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணுகிறாங்க. இளமையில செய்த பாவங்கள் அது பின் சந்ததியும் பாதிக்கின்றன என்பதை மறுக்கின்றன. இளம் பருவத்திலேயே நாம் அசுத்தங்களுக்கு நம்மை விலக்கி காக்க வேண்டும். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று 1 யோவான் 2:13 கூறுகிறது.